ஃப்ரீ சர்வீஸ்னால் நீங்கள் லேபர் மட்டும் தான் ஃப்ரீ, மற்றதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. ஓகே, ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, இது வரைக்கும் ஒரு சேஞ்சஸ். வேறு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்களே, அதுவே ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா. கிளைண்ட் வந்து போன வாட்டியும் சுதாரிச்சுட்டாங்க. போன வாட்டி என் தங்கச்சி வட்டிக்கிட்ட போய் வீட்டில் போய் செக் பண்ணோம். ஏன்னா இவங்க கம்பெனி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, உலகத்திலேயே நம்மள்ட்ட மட்டும் தான் அந்த வண்டியை கொண்டு வர்றாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. பில்லு ஏன் போட்டிருக்கேன் சார், கேமரா ஆஃப் பண்ணுங்க சார் பேசிக்கலாம் சார், கேமரா ஆஃப் பண்ணுங்க சார் பேசிக்கலாம், கேமரா ஓடட்டும் நான் என்ன பேச முடியல அப்படின்னு சொல்லி பயங்கர இஷ்யூ ஆயிடுச்சு. வண்டி கம்பெனி ரெக்கார்டா? ரைட், கம்பெனி ரெக்கார்டு தான். கம்பெனி ரெக்கார்டுனா எத்தனாயிரம் கிலோமீட்டர், ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒரு ஆயில் சர்வீஸ் கம்பெனியில் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த கம்பெனி ரெக்கார்டு மெயின்டைன் ஆகும். எப்படி ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்க. இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு. அதுவும் ஒரு கன்சூமர் கோர்ட் வரையும் போய் நாங்கள் மஹிந்திரா கம்பெனியில் அவதாரமும் வாங்கினேன். அப்பீலும் போயிருக்கேன். நீ அலைன்மெண்ட் பார்க்கவே இல்லை, வேற ஒரு இடத்துல அலைன்மெண்ட் ஒப்பீனியன் வாங்கணும். வேற ஒப்பீனியன் வண்டி பார்க்கல, இந்த இருக்கு ஒப்பீனியன். இந்த பாக்ஸே வண்டியில் கிடையாது, அதுக்கு 40,000 பில்லு போட்டுருக்கேன். சாரி சார், தப்பு நடந்து போச்சு, மறுபடியும் ரிவர்ஸ் பில்லு போட்டுருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 10,000 ருபீஸ்க்கான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜ் இருக்குது. இதில் அந்த பிரேக் பேடு கூட கொஞ்சம் போன மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் போல 30,000 ஓடும். அடுத்த செய்தி பேசு. ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து வெளில எக்ஸ்ட்ரா பிட்டிங் மாட்டா 10 லட்ச ரூபா கூட மாட்டலாம். அவ்வளோ இருக்கு வண்டிக்கலாம். அவுடி, பென்ஸ், BMW, ஜாகுவார் வாங்குறது எவ்வளோ நேரம்? சிங்கிள் செக்கில் வாங்கலாம். ஆனால் அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா? டிவி யார் போடுவோம்? எல்லாராலையும் கார் வாங்க முடியும். காருங்கிறதே வடிகால்னு சொல்றது. சைக்காலஜி பண்ணி புக்கு படிக்கிறதுக்கு படிச்சிருந்தேன்னா காரே வாங்கியிருக்க மாட்டேன். சர்வீஸ் ஸ்டேஷனில் மக்கள் சுரண்டப்படுவது உண்மை, ஏமாற்றப்படுவது உண்மை. 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்கேன். 15 லட்ச ரூபாய்க்கு டீசல் கேட்டால் அவங்கள 20 லட்ச ரூபா. நாளை பில்லை கொண்டா பேனா கொடு என்ன மாற்றினேன் அப்படியே டிக் பண்ணுறது உட்காந்து என் பில்லை டேலி பண்ணுறதுல அவங்க வராத கூட விட்டுருவாங்க. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கின்ற பல்வேறு குற்றங்கள் தொடர்பான விஷயங்களை பற்றி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தமிழேந்தன் அவர்கள்ட்ட பேசி வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். இந்த நாம ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கே நாக்க தள்ளிடுது, அது இஎம்ஐ கட்டுறதுக்குள்ள பாதி உசுரே போயிருது இல்லையா? அந்த ப்ராடக்ட் கொடுக்குற கேரண்டி, வாரண்டி, இதுக்கு பின்னாடி நடக்கிற அந்த ஸ்கேமு, அப்புறம் அந்த கொண்டு போய் நம்ம அந்த சர்வீஸ் கொடுக்க போறோம்ல சார், அங்க சர்வீஸ்ல நடக்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது சார்? இப்போ நேற்றுக்கு ஒரு வீடியோ ஒன்று வைரலாக சுற்றி வருது. கொண்டு போய் கம்பெனி கொண்டு சர்வீஸ் கொடுத்துருக்காரு டாட்டாவில், இங்கே கிண்டி பகுதியில். அந்த சர்வீஸ் மேனேஜர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டெக்னிக்கலாக அது தெரியாது. வண்டியை கொண்டு உள்ள நீங்கள் இன் பண்ணுவீங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அது ஃப்ரீ சர்வீஸாக இருந்தாலும் சரி. ஃப்ரீ சர்வீஸ்னால் நீங்கள் லேபர் மட்டும் தான் ஃப்ரீ, மற்றதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. ஓகே, ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, இது வரைக்கும் ஒரு சேஞ்சஸ். வேற ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. இது காமன். இது ஃபஸ்ட்டு வாட்டி. அப்புறம் அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க, சார் இங்கே அடியில் துரு பிடிக்காமல் இருக்கிறது ஒரு பெயிண்ட் ஒன்று இருக்குது, அடிப்போம் அப்படிம்பாங்க. தலையாட்டிங்கன்னா அப்போ ஒரு விட்டுவாங்க இடத்துல. அப்புறம் அப்படியே போகிறோன்னா உள்ள எல்லாம் இது சீட்டில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்க போகிறோம். அழுத்தின்மை பேர் பிரிக்காமல் இருக்க வேலையை பாரு அப்படின்னோம்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து முடிஞ்சுதான் வண்டி உள்ளே போவோம். அதுக்கு ஜாப் கார்டு போடுவாங்க, கிலோமீட்டர் நோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபார்முலா ஒரு மாயான உலகத்தில் கொண்டு வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து 2வது சர்வீஸ், 3வது சர்வீஸ். அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்களே, அதுவே ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா வரும். ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, இதெல்லாம் 9,000. அது பிளாஸ்டிக்கில் போனது பின்னு போட்டு விட்டு ஒரு துட்டு போட்டுருவாங்க உங்கள்கிட்ட. வாட்டர் வாஷு இதை போட்டு ஜிஎஸ்டி, அப்புறம் ஜிஎஸ்டி போட்டு வந்துடும். இது 3 சர்வீஸ் வரனா நீ ஒரு வண்டியில் ஒரு பொருள் போகுதோ போகலையோ, ஆனால் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, இந்த கிலோமீட்டருக்கு வந்தால் இதை மாற்றணும் அப்படின்னு. ஒரு பிரேக் பேடு போகுது அப்படின்னா பிரிச்சுன்னு லைட்டாக சவுண்ட் வந்தப்போ நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா பிரேக் பேடை காப்பாற்றலாம். அது வரைக்கும் அது ஓட்டலாம். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்டோ அட்ஜஸ்டர் தான் எல்லாமே. நீங்கள் இந்த பழைய காலத்துலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஏற்றணும். இப்போல்லாம் ஏற்ற வேண்டாம், தானாகவே விரிஞ்சிக்கும். அந்த மாதிரி தன்மை உள்ளது தான். இந்த கிளாம்பு தானாகவே சுருங்கும். இவங்க உடனே பிரேக் பேடு மாற்றணும் அப்படிம்பாங்க. மாற்றிட்டு அந்த பழைய பட்டை உள்ளி போடுவாங்க. இது எத்தனை பேருக்கு மாற்றினாங்க மாற்றலைங்கிறதுலாம் எங்களுக்கு கேள்வி கிடையாது. இப்போ இந்த இஷ்யூவில் என்னென்னா, ஃபில்ட்ரு மாத்திரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஏர் ஃபில்ட்ரு வெளியிலே தான் இருக்கும். சும்மா ஒரு மோல்டர் 4 பாக்ஸ் இருக்கும். கட்டிங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு வரும். ரிமோட் டப்பா மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சும்மா தரையில் பட்டுன்னு அடிச்சிங்கனாலே அது புகையாக போகுது. புகையாக போன பிறகு மாட்டிக்கலாம். அது மறுபடியும் ஒரு 10,000 ஓட்ட தகுதி தான் அது. ஆனால் ஏர் ஃபில்ட்ரு மாற்றினீங்கன்னா நல்லா வண்டி ஃப்ரீக்வெண்ட் ஸ்பீடு இருக்கும். தப்பன்னு போகாது, ஷார்ப்பாக இருக்கும். இவங்க ஏர் ஃபில்ட்ரு மாத்திரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க போன வாட்டியே சுதாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டி கிளைண்ட் போன வாட்டியே சுதாரிச்சுட்டாங்க. போன வாட்டி என் தங்கச்சி வட்டி விட்ட போய் வீட்டில் போய் செக் பண்ணோம். ஏன்னா இவங்க கம்பெனி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உலகத்திலேயே நம்மள்ட்ட மட்டும் தான் அந்த வண்டியை கொண்டு வர்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. எல்லாருக்கும் ஃப்ரண்ட் மெக்கானிக் தெரியும். எங்காவது வெளில போவோம், வெளியூர் போவோம், சின்ன பெல்ட் கில்ட்டா இருந்து போயிடும். அப்போ அவனுக்குள்ள சார் மாத்தாம இருக்கு, நீங்க என்ன சார் சொல்றீங்க பாங்க.
உதறி விட்டு அதில் ஒரு கோடு இருக்கும். கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்போ மாத்துறதுன்னு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு எம்ஆர்பி பொருள் எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்சு போச்சு. மாத்திரான் இருக்காங்க. வீடியோவே ஆன் பண்ணிட்டாங்க. சர்வீஸ் மேனேஜரை கூப்பிட்டு ஃபில்டர் கைட்டு பார்த்துருவோம்னா ஃபில்டர் வந்து படைஞ்சு போட பங்கு பழசு தூசி துடிச்சு விட்டா குருவி கூடு பறக்க முடியாது. அப்படி இருக்கு அந்த ஃபில்டர். அந்த ஏன் மாத்திரன்னு சொன்னேன். பில்லு ஏன் போட்டிருக்க சார்? கேமரா ஆஃப் பண்ணுங்க சார், பேசிக்கலாம் சார். கேமரா ஆஃப் பண்ணுங்க சார், பேசிக்கலாம். கேமரா ஓடட்டும், நான் என்ன பேச போறேன்ட்ட அப்படின்னு சொல்லி பயங்கர இஷ்யூ ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாவே டாப் லைன் அதுதான். எல்லா சேட்டலைட் சேனல்லையும் அந்த நியூஸை போட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், சர்வீஸ் கொண்டாந்து விடுறது கம்பெனி. இப்போ இதுல இன்னொரு டெஸ்ட் வச்சிருக்காங்க, அதையும் சொல்லிடுறேன். கம்பெனி ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ். கிளைண்ட் வாங்குறவங்க வண்டி கம்பெனி ரெக்கார்டா? ரைட், கம்பெனி ரெக்கார்டு தான். கம்பெனி ரெக்கார்டுனா எத்தனாயிரம் கிலோமீட்டர், ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒரு ஆயில் சர்வீஸ் கம்பெனியில் பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த கம்பெனி ரெக்கார்டு மெயின்டைன் ஆகும். எப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க. ரெண்டு கம்பெனி ரெக்கார்டு மெயின்டைன் ஆகாது. ஆயில் சர்வீஸ் வெளில வாங்கி பண்ணோம்னா ஆயில் சர்வீஸ்க்கு 3,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் 3,000 கூலி போடுறாங்க. வெளில மாத்திரம்னா 500 ரூபாய் கூலி. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா ஆயில் சர்வீஸ் நீங்களே பண்ணலாம். வீட்டில் ஆயில் சட்டி இருக்கா, அதில் ஒரு லிட்டர் போல் இருக்கும். கரெக்டான ஸ்பேனர் வாங்கி வச்சுங்க, ரேஞ்ச் மாதிரி விடுது. கழட்டி விட்டு கீழே ஒரு சட்டியை வைங்க, ஆயில பிடிச்சிருங்க. மறுபடியும் நெட்டை போட்டு செக் பண்ணிட்டு மேலே டாப்ல ஆயில் ஊத்துறது இருக்கும், ஊற்றி விடுங்க. ஏர் ஃபில்டர் வெளியிலே இருக்கும், அதை எடுத்து போட்டு வேற ஒரு ஃபில்டர் தூக்கி போடுங்க, முடிஞ்சு போச்சு. டீசல் ஃபில்டர் எல்லா நேரமும் மாற்ற வேண்டாம். ஒரு 20,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி மாற்றினா போதும் டீசல் ஃபில்டர். அது ஒன்றும் நாட் மஸ்ட். அதில் ஒன்றும் பெருசாக டெஸ்ட் அடைஞ்சிடாது. இதுதான் விஷயம். இது நம்மளே பண்ணலாம்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு லேபர் 2,000 ரூபா போடுறாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி, எஸ்சிஹெச்சி பில்லு, ஒரு நாள் ஃபுல்லாக வண்டி நிற்கிதாங்க. இவ்வளோ ஆயில் சேர்த்து 1/2 மணி நேரத்தில் கொண்டு வந்து நான் வெளில போய், ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிது. ஆனால் அந்த கம்பெனி ரெக்கார்டு மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளதான் வண்டியை இன் பண்ணணும். அப்போதான் வண்டி வந்து ரெக்கார்டு காமிக்கும். உங்கள் வண்டியை போய் தட்டினா தெரியும் என்னென்ன மாற்றிருக்கீங்க மாற்றலன்னு. இப்போ பிரைவேட் மகன் இப்போ கிளச் பிளேட்லாம் மாற்றிருக்கீங்களா, அதெல்லாம் வெளில மாற்றிட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கம்பெனி ரெக்கார்டு தேவைன்னா ரெக்கார்டு வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சு. அது ஒரு கன்சூமர் கோர்ட் வரையும் போய் நாங்கள் மஹேந்திரா கம்பெனியில் அவதாரமும் வாங்கினேன். அப்பீலும் போயிருக்கேன். ஏன்னா நான் வண்டி கொண்டு விடுறேன், என் வண்டியில வந்து சாதாரண விஷயம் தான், பெரிய ஃபயரிங் எல்லாம் இல்லை, வெரி நார்மல். என் வண்டியில் அலைன்மெண்ட் பார்த்தேன்னு சொன்னாங்க. அலைன்மெண்ட் பார்க்கலாம், மதுரை போறேன் அன்னைக்கு. வண்டி அப்படியே தான் இருந்துச்சு. நைட்டு முழுக்க மழை, வைப்பர் வேலை செய்யல. வைப்பரில் ஒரு தண்ணி எள்ளி இறக்கணும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது தூக்குனீங்கன்னா ஷாம்போட வரும். பிளேடு அலசினுச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி விழுவுறது வலிஞ்சிக்கிட்டு இருக்கும். மறுபடியும் உள்ள அப்படியே ஏசி பூக்க ஆரம்பி தொலைச்சிக்கிட்டோம். ஃப்ளஷ் பண்ணால் அந்த பாக்ஸ் இல்லை என்னதுல, அது உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும். அது கரண்ட் போகும், கரண்ட் போட்டு தூக்கி விடும், அதை ஷாம்பு அடிக்கும். ஆனால் அதில் ஷாம்பு ஃபில் பண்ணணும்னு சொல்லி ஒரு 45 ரூபா பில்லு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பாக்ஸே இல்லை என் வண்டியில். அந்த பாக்ஸ் கம்ப்ளைண்ட்டு, அது ஆர்டர் போட்டிருக்காங்க, அதுக்கு வரல. அது பாக்ஸ் ஈஸியாக வீணாக போயிடும். கம்ப்ளைண்ட், அது மோட்டர் இறச்சி தண்ணியிலே கிடந்து இறச்சி வீணாக போயிடும் போட்டிருந்தாங்க. நான் ஒன்று கேட்டேன், இங்கே வாரு, நீ அலைன்மெண்ட் பார்க்கவே இல்லை, வேற ஒரு இடத்துல அலைன்மெண்ட் ஒப்பீனியன் வாங்கணும். வேற ஒப்பீனியன் வண்டி பார்க்கல, இந்த இருக்கு ஒப்பீனியன். இந்த பாக்ஸே வண்டியில் கிடையாது, அதுக்கு 46 ரூபா பில்லு போட்டிருக்கேன். சாரி சார், தப்பு நடந்து போச்சு, மறுபடியும் ரிவர்ஸ் பில்லு போட்டுருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக ரேண்டமாக பில்லு போடுறீங்கிறது அவனே அட்மிட் பண்ணிக்கிறது தானே அர்த்தம். ரிவர்ஸ் பில் போட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு தான் கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் நடத்தி அவதாரமும் கொடுத்தாங்க. மேலே அப்பீல் போயிருங்க. அது பத்தாதுன்னு பாலிமர் நியூஸில் வந்துச்சு. அவர் கேட்டார், யார் மேலே தப்பு இருக்கு முதல்ல சொல்லுங்க. தப்பு எங்க மேலதான் இருக்கு அப்படின்னா கம்பெனியில. எவ்வளவு கூலா இது மாதிரி எத்தனை பேர் கிராஸ் செக் பண்ணிட்டு போறாங்க. எவ்வளவு சார் பில்லு? ஓகே. இப்ப எப்படி இருக்கு தம்பி விஷயம்? ஒரு விஷயத்தை பத்தி இப்ப வந்து ஒரு ஹோட்டல்ல பில்லு கொடுக்குறாங்கன்னா, இட்லி 2, தோசை 1, காஃபி 1, ஜூஸ் 1, மொத்தம் எவ்வளவு அப்படின்னு டேலி பார்க்கவே யாரும் தயாரா இல்லை. இப்படி கொண்டாந்து ஒரு இது மாரி கொடுக்குறாங்களா, அப்படி அப்படி பாதி தூக்குறது ஸ்டைல். அது கீழே இருக்கும் அந்த பில்லு. கார்டு, ஜிபே ஸ்கேனர் அப்படி இல்லைன்னா ஒரு 500 பணம் வச்சு மூடிடுறாங்க. போயிட்டு வந்தோன்னா அவங்க சேஞ்ச் அவங்களுக்கு 10 ரூபா காயின் வச்சு வரும். ஏன்னா அது விட்டு வரணும்னு இருக்காங்க. எல்லாமே எவ்ரி திங் இஸ் மார்க்கெட்டிங் தான். நான் ஓப்பனாக சொல்றேன். 10 ரூபா காயின் வச்சு வரும். நோட்டை வச்சா கூட நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா காயினை பர்சில் போடுறது நிறைய பிரச்சனை இருக்கு. கார்டெல்லாம் ஏடிஎம் எல்லாம் வீணா போடுது, உடஞ்சிடுது. நல்ல காயினை வந்து அவாய்ட் எடுத்தா, கார்ல வந்து இந்த சென்டர்ல கியர் போதுல தண்ணி பாட்டில் வைக்கிற இடம் இருக்கும்ல, அதுல எல்லா கார்லயும் போக ஒரு 500 சில்லரை கிடக்கும். ஏன்னா சில்லறை பாக்கெட்ல வச்சா செல்போனு கீழே செல்போன் ஸ்பீக்கர்ல ஒட்டிக்கிடும். 10 வந்து மேக்னெட் இருக்குல்ல, உருவாகி விட்டோம், அதுல போட்டு வைக்கிறது. டிப்ஸ் வச்சுட்டு வந்துடும். ஏன் பில்லை பார்த்தா இதுல என்ன கௌரவ குறைச்சல, இதுல என்ன கௌரவம்? சில பேர் சொல்லுவோம், நான் போய் ஹோட்டல்ல எல்லாம் பில் எல்லாம் கேட்க மாட்டேன், தேவையான ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு. நல்ல விஷயம் தான். ஏன் பொருள் என்ன ரேட்டு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? அதுதான் இருக்காங்க சர்வீஸ் மேனேஜர். என்ன செய்வாங்க, அந்த கார்ல வண்டியை விட்டு வந்துருவீங்க. காலைல சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன, வண்டியில ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி தான் விட்டு வருவேன்.
எனக்கு தெரியும் எல்லா விஷயம். எதை எங்க மாத்தணும் நான் மாத்திப்பேன். வெளியே மாத்த நானே டூல்ஸ் இட்டு வச்சிருக்கேன். நானே மாத்திப்பேன் வண்டிக்கு. விட்டு வந்துருவார். ஒரு 11:30 மணிக்கு ஒரு கால் வரும். சார் எங்க அட்வைசர் பேசுவாரு, கொஞ்சம் லைன்லயே இருங்க அப்படின்னு. அது கோன்னு மியூசிக் போய், சார் வணக்கம் சார், வெல்கம் டு அட்வைசர் பேசுறேன். குரல்லாம் பயங்கரமா இருக்கும். குரல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. எருமை கத்துற மாதிரியே இருக்க குரல். அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே சார், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 10,000 ருபீஸ்க்கான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜ் இருக்கு. இதில் அந்த பிரேக் பேட் கூட கொஞ்சம் போன மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் போல 30,000 கிலோமீட்டர் ஓடும். அடுத்த செய்தி பேசு. என்னடா அது, இதுலயும் மாற்றம் பண்றான் இவன். அப்புறம் பாத்தீங்கன்னா சார், இது வந்து ஒரு இந்த எக்ஸ்ட்ரா ஆயில் இப்போ ஒண்ணு வச்சிருக்கானோ, அந்த வந்து ஆட் ப்ளூன்னு ஒரு ஆயில். ஐயோ கட்ராவி, இதெல்லாம் தேவையில்லாத BS6ன்னு சொல்லி காம்ப்ளிகேட் ஆகி வச்சிருக்கான் வண்டியை. என்னன்னு சொல்ல போனா இது உண்மை. வெளியில மெக்கானிக்கே ஒழிக்கணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. வெளியில மெக்கானிக் கிடையாது, வேலை பார்க்க முடியாது, பொருள் கிடையாது, கம்பெனில மட்டும்தான் கிடைக்கும் பொருள். அடுத்தது லேப்டாப் போட்டு பாக்குறது. அது எல்லா மெக்கானிக்கும் அந்த விவரத்தை கத்துக்க முடியுமா? கத்துக்க முடியாது. அது லேப்டாப்பே காஸ்ட்லி. பிளக்க போட்டு பார்த்தா அது எங்கே கம்ப்ளைண்ட்னு கண்டுபிடிக்கும். அப்புறம் அதுக்கு வைத்தியம் பண்ணணும். அது பேட்டரி ஒயர் இருக்குல்ல, அதை ஒன்ஸ் கட்டிட்டு வச்சிங்கனாலே மஞ்சள் லைட் எரிய ஆரம்பிச்சிடும், செக் இன்ஜின் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். சார் உங்க வண்டியில பெரிய பிரச்சனை ஏதோ இருக்கும்பா. ஏன்டா நீ வேற பதறாதரா, எனக்கு பயமா இருக்கு. ஒரு வாட்டி பேட்டரி ஒயரை கட் பண்ணிட்டு மறுபடியும் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ரேஸ் பண்ணி ஓட்டிங்கன்னா அந்த லைட் அணைஞ்சிடும். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் அது காரணம் இல்லை. ஒழுங்கா வண்டியில் ஆயில் இருக்கா, தண்ணி ரேடியேட்டர்ல தண்ணி இருக்கா, கிரவுன் ஆயில் இருக்கா, கியர் ஆயில் இருக்கா, இன்ஜின் ஆயில் இருக்கா, 5 நம்ம எப்படி 5 உறுப்பு ராஜ உறுப்பு, அது மாதிரி 5 சரியா இருக்கா, ரைட்டு. 6வது பிரேக்கு. பிரேக் எல்லாம் போனா தெரியும், பெடல் உள்ள போறது வெளில வர்றது தெரியும். பிரேக் ஆயில் எதிர்த்தாப்புல ஒரு டப்பாவில் இருக்கும். அதை டாப் அப் பண்றோம்னு சொல்லி 70-80 ரூபா அதுக்கு ஒரு பில்லு. அதெல்லாம் ஒன்று டாப் அப் பண்ண வேண்டியது. மினிமம் வந்தா கூட அந்த வண்டி போடும் பிரேக்கு. இது வேற எதுவும் நீங்க பயப்பட வேண்டாம், பார்க்க வேண்டாம். பேட்டரிக்கு 1 ரூபா காசை போட்டு துறங்க, அதில் தண்ணி இருக்கான்னு தெரியும். ஒரு டிஸ்டல் வாட்டர்னு ஒன்று வாங்கி கொடுத்துங்க. இப்போ நிறைய ஆட்டோ பேட்டரி வந்துருச்சு. அதாவது ஷீல்டாகவே வந்துருச்சு. இதே வரல, தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லாத பேட்டரி தான் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்மள்ட்ட அடுத்தது ஒரு அட்வைஸ் அடிப்பாரு. இல்லை சார், நம்ம ட்ரம் எல்லாம் கழட்டணும், ஷூ மாற்றி தான் ஆகணும். மாத்தாட்டி ப்ராப்ளம் தானே சார். எங்கள் வழியில் நிற்க நம்ம அப்படியே கன்வின்ஸ் ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருப்போம், பார்ப்பேன் வண்டி மைண்டே இருக்காது. சரி மாற்றுக்க வந்துட்டு வச்சுருவோம். அப்படியே சாயந்தரம் வண்டியோடு வரும்பாரு ரசீது, ஒரு 13,000 14,000 ரூபாய்க்கு போட்டு அதுக்கு ஒரு டாக்ஸ், இதுக்கு ஒரு டாக்ஸ், வாட்டர் வாஷ், கிளீனிங் எல்லாம் போட்டு, ஃபோம் வாஷ் எல்லாம் போட்டு ஒரு 14,000 ரூபாய்க்கு தள்ள கட்டும். லேபர் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு லேபரு. அதுல நீ வந்து அந்த பிரேக் பேடை மாத்தினாலும் அந்த லேபர் உண்டு, மாத்தாட்டினாலும் லேபர் உண்டு. இது அநியாயம் இல்லையா? அது இப்போ 40,000 கிலோமீட்டர் புரிஞ்சுங்க. 40,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் பிரேக் பேடு மாத்தணும். மாத்த வேணாம் எனக்கு, நானும் அந்த லேபர் உண்டு. அந்த 2,000 ரூபாய் இழக்கிறதுக்கு பதில் பிரேக் பேடை மாத்து நம்ம சொல்லுவோம். சார் ஸ்பேர் பார்ட்ஸ்ல போட்டு ஒரு குத்து. வேற எப்படி ஷோரூம் நடத்த முடியுங்கிறீங்க? கார் ஷோரூம்லாம் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்ல ரேட் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதோட வண்டி விற்கிறதுல ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குல்ல, அடிச்சு மாட்டுறது, ஆரனு, பம்பரு, மேல லைட்டு, கீழே லைட்டு, அந்த மேட்டு, இந்த மேட்டு, கவரு, அது இதுன்னு இதுலதான் போட்டு சாத்துறது. ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து வெளில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டுறா 10 லட்ச ரூபாய் கூட மாட்டலாங்க. அவ்வளோ இருக்கு வண்டிக்கலாம். இதுதான் பேசிக். இது இந்த கம்பெனிகள் செய்யற அட்டூழியம். அது என்னை போன்ற ஜாவா போன்ற ஸ்பெஷல் பைக் வச்சிருக்கவங்களாம் செத்தான். கம்பெனில தான் பொருள், எங்கேயும் பொருள் கிடையாது. அதுவே ஃபெயிலியர். அதுல போனா அது ரிப்பேரு, இது ரிப்பேரு, சின்ன 4 பொருள் மாத்திட்டு 6,000 ரூபாய் பில்லு. சிம்பிளா போயிட்டு உள்ள வந்து 6,000 ரூபாய் பைக்குக்கு. எப்படி வச்சு வாழ்றது வண்டிய? நம்மளாம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்மளாம் அவ்வளோ பெரிய மேக்கெல்லாம் தாங்க முடியாது. இப்போ நமக்கு அவுடி, பென்ஸ், BMW, ஜாக்வார் வாங்குறதா எவ்வளோ நேரம் ஆகும்? சிங்கிள் செக்கில் வாங்கலாம். ஆனால் அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா? தீனி யார் போடுவோம்? எல்லாராலையும் கார் வாங்க முடியும். காருங்கிறதே வடிகால்னு சொல்றேன் தம்பி. சைக்காலஜி ஆஃப் மணி புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சிருந்தேன்னா காரே வாங்கியிருக்க மாட்டேன். ஓலா ஊபர் ஏறி வெரைட்டியா சுத்தி இருப்பேன் கார்ல. என்னத்துக்கு வாங்கிக்கிட்டு அதை வெயில் எடு காரு போய் ஏறுனா அப்படியே கொதிக்குது. ஒரு தட்டு முட்டை வாங்கி வச்சா குஞ்சு பொரிச்சிடும் போல இருக்கு. கோழி குஞ்சு பொரிச்சிடும் போல இருக்கு. ஓவன் மாதிரி இருக்கு பகல்ல. நான் கூலிங் போட்டு எங்க போய் இறங்குறதுக்குள்ளே அந்த இடம் வந்துருது. இந்த கூலிங் லேசா வருதுல கைக்கு, அதுக்குள்ள இடம் வந்துருது. ஏசியில பாத்தீங்கன்னா ஃபில்டர் இல்லாத வண்டி. இப்போ அப்படியே ஃபில்டர் கிடையாது. ஃபில்டர் இருக்குன்னு சார்ஜ் போடுறது, கூலிங் டாப் அப் பண்றது, இதெல்லாம் வரவே வராது. கம்ப்ளைண்ட் இருக்கவே இருக்காது. நீங்க கம்பெனி சர்வீஸ்ங்கிறது ஒரு ஒரு அட்வான்டேஜ் உண்டு. வண்டி விற்கக்குள்ள ஒரு ரேட் வச்சு விற்கலாம். ஓகேயா? அது ஏன் வர்றன்னைக்கே சாக்காடை பத்தி பேசிக்கிட்டு விற்கிறன்னைக்கு பார்த்துக்கிடுவோம். எப்படி நட்டத்து போய் தான் விற்க போறோம். 10 லட்ச ரூபா வண்டி 5 லட்ச ரூபா தான் விற்க போற. கம்பெனி ரெக்கார்டுல ஒரு 20,000 சேர்த்து விற்குமா? வேற எவ்வளவு வித்துறான் அவ்வளவு வைக்க. நீ ஃபேன்சி நம்பர் ஆல் 9, ஆல் 1, ஆல் 2, ஆல் 3 கூட வாங்கி வச்சுக்கோ. அது உங்களுக்கு அது ஃபேன்சி நம்பர் சார்.
எனக்கு பாக்கே சக்கடமா இருக்கு, ஒரே நம்பரா இருக்கு அப்படின்னு பேசுறவனு உண்டு தானே. கசக்கு முசக்குன்னு இருக்க வேண்டாம் நம்பரு 4 2 1 0 இப்படிதான் நல்லா இருக்கும். நியூமராலஜி எல்லாம் பாப்பானுங்க. ஆமா, ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு தான் ஃபேன்சி நம்பர், எனக்கு என்ன இருக்கு, எனக்கு ஒண்ணும் இல்லையே. நான் இதெல்லாம் வண்டி வித்தப்பட்ட அனுபவங்கள். ஸ்கார்பியோல போட்டிருந்தேன் அலாய்வில், ஒரு வீல் 30,000 ரூபா, 4 வீல் 412 1,20,000 ரூபா, இவ்வளவு பெருசு இருக்கு. கடைசியா போட்ட பிறகுதான் நம்ம எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம் பண்ணிருக்கோம்னு. ஏன்னா ஊர்ல உள்ள சேத்த பூரா வாரி உள்ள அடிக்கும். ஆமா, அட்டி சாடிதான் சைடெல்லாம் எட்டி பார்த்தோம்னு வச்சு வீசி விட்டுரும், கண்ணாடியே இறக்க முடியாது. என்னடா இது அப்படின்னு இருக்கக்குள்ள, சார் அலாய்வில் போட்டிருக்கீங்க, ரேட்டு போகாது சார். இதே நான் வாங்க உள்ள, சார் அலாய்வில் சார், இப்படி டோனே மாறி அலாய்வில் சார் அப்படின்னு. அதேதான் கம்பெனிலையும் சொல்றாரு. அவங்களே ஒரு மாடலை கொடுக்குறாங்க, அதுல 3வது மாசம் இன்னொரு மாடல் இறக்குறாங்க, அதே வண்டி கொஞ்சம் அட்வான்ஸ் வச்சு. நம்ம சிங்கிள் ஏர் பேக் இருக்குன்னா 4 ஏர் பேக் கூட அடுத்த மாடல் வருது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதை வாங்கிடலாம். தார்ல வித்தாங்க தெரியுமா சிங்கிள் டோர் வண்டி. எவ்வளவு குடும்பம் தெரியுமா அது. நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, லெப்ட் இறங்கினாதான் உள்ள ஆளு போலாம். நீ இறங்கி லிவரை இழுத்து சீட்டை கவுத்து உள்ள தள்ளிதான் ஆளு உள்ள போலாம். இப்பதான் 5 டோர் போட்டிருக்காங்க. இப்ப 5 டோர், இந்த சிங்கிள் டோர் டபுள் டோர் வண்டி ரேட்டு விற்காது. ஏன்னா அது கன்வீனியன்டான வண்டி கிடையாது. ஏன்னா வண்டிக்குள்ள ஆள் இருக்காங்கன்னா, வண்டி எங்க ஆக்சிடென்ட் ஆகுறோம்னா, இல்ல வண்டி திடீர்னு ஃபயர் ஆகுது ஃப்ரண்ட்லன்னா அப்படியே இறங்கணும் எல்லாரும். அந்த ஆக்சஸ்ல தான் வண்டி தயாரிக்கணும். இது எங்க கதவை திறந்து எங்க வெளில வர்றது? இந்த சீட்டு லாக் ஆயிட்டு அடிபட்டு லாக் ஆயிட்டுன்னா பின்னாடி உள்ள ஆள் எங்க இருந்து வெளில வருது சொல்லுங்க. ஒருத்தனா வெளியே போறதுக்குள்ள என்ன எவ்வளவு சோழி முடிஞ்சிடும், எல்லாம் ஃபயர் ஆகி உட்காந்துருவோம். இதெல்லாம் தப்பான டிசிஷன். டப்புனு அத்தனை பேர் இறங்கி வெளியே ஓடணும். அப்படிதான் வண்டி தயாரிக்கணும். தாரோட தயாரிப்பு சொல்றேன். அந்த வண்டியை பார்க்க நல்லா இருக்குது, இப்ப அப்படியே காட்டேற மாதிரி இருக்கும். ஆனா விஷயம் குஸ்ட் உள்ள அங்க இருக்கு. இப்ப 5 டோர் போட்டாங்க, இந்த வண்டி விற்காது. நம்ம வாங்கின முறை அதுதான் வாங்கி ஆகணும். இது என்ன செய்யறது வச்சுக்கிட்டு? அது கம்பெனி சர்வீஸ் ஸ்டேஷன்ல மக்கள் சுரண்டப்படுவது உண்மை, ஏமாற்றப்படுவது உண்மை. ஸ்பேர் பார்ட்ஸோட விலை அவங்க போடுற ரேட்டு வேற, அவங்க வர்ற ரேட்டு வேற. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடையாது. வண்டி ஆர்டர் வைக்கிறேன்னு சொல்லி 10 நாள் உள்ள நிற்க வண்டி. நம்மள்ட்ட என்னெல்லாம் சொல்லி விற்கிறாங்க, ஆனா சர்வீஸ் ஆக்சஸ் இல்லை. காரணம் வித்த ஷோரூம் வேற, சர்வீஸ் பண்ற ஷோரூம் வேற. நம்மள கார் வித்தாங்கல்ல, அவங்கள்ட்ட சர்வீஸ் அது தனி இன்னொரு கம்பெனி வச்சிருக்காங்க. அப்போ இந்த டாட்டாவில் இப்ப நடந்து பாருங்க பிரச்சனை. இது முழு அனுபவம் தெரிஞ்சுட்டு தான் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் பட்ட அந்த பட்டு கோர்ட்ல கேஸ், நான் வக்கீலா போயிட்டு, எனக்கு வக்கீல் ஃபீஸ் கிடையாது. இதை நீங்க அலைஞ்சு பாருங்க. வக்கீலுக்கு துட்டு கொடுத்து எத்தனை வருஷம், 3 வருஷம் கழிச்சு சுத்திட்டே இருக்கணும். 3 வருஷம் கழிச்சு கேஸ் முடிஞ்சது. கேஸ் முடிஞ்சு மறுபடியும் அப்பீல் போயிருக்கேன். பணம் பத்தாது பணம்னு சொல்லி நியூஸ்ல வந்து பெரிய ஏதாச்சு என் மேட்ரு. மறுபடியும் அப்பீல் போறேன். அதுதான் இந்த மேட்ரு எனக்கு உடனே புரிஞ்சுதாங்க என்ன நடந்திருக்குன்னு. இங்க பாதி ஸ்பேரு, நீங்க எல்லாம் வந்து எப்படின்னா பெரிய டிவி ஓடும் தம்பி, அப்படியே காப்பி பிஸ்கெட்டு நினைச்சு தின்னுட்டு உட்காந்துருக்கலாம். கண்ணாடிக்கு அங்கிட்ட வண்டி கிடக்கும், ஏசி ரூம்பு, 4-5 நியூஸ் பேப்பரு. இதான் அங்க போன, இதான் வீட்லயே இருக்கிறதெல்லாம். வண்டி வேலை பார்க்கணும்ல, நம்மள உள்ள விட மாட்டாங்க போய் காட்டுறதுக்கு. எப்ப காசு வாங்கணும் அப்ப மட்டும் உள்ள அடிச்சுட்டு போவாங்க. சார் இப்ப ட்ரம் சுத்தமா போயிடுச்சு அப்படின்னு. அதுல இன்னொரு டெக்னிக் வச்சிருக்காங்க. நம்ம தள்ள பொருளை கட்டிட்டு நம்ம அக்கௌண்ட்ல வைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒரு 5,000 ஷார்டேஜ் எல்லாம் வச்சுட்டு விளாடுங்க, அதை அடுத்த வாட்டி வாங்குறது. காரணம் நீங்க அவங்களோட போயிடக்கூடாது. உங்களை சார் நிமிஷத்துக்கு ஒரு சார் போடுறாங்க, சார் லோன் வாங்க வர்றப்ப போடுறாங்கல்ல, மேடம் ஒரு கையெழுத்து நாமினி சிபில் அவசிபிள் சேர்த்து காலி, குடும்பமே காலின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க மேடத்துக்கு ஒரு கையெழுத்து. லோன் கட்டல, அறிவு இல்லையா உனக்கு? கடன் வாங்க அறிவு இருக்கு உனக்கு, லோன் கட்ட முடியலையா? எவ்வளவு திட்டுறாங்க. கடன் வாங்க அப்படின்னு தம்பி சொல்லுவாரு. கடன் வாங்காத அவமானம் பின்னாடி ஒரு 2ஆம் பார் நபி. அதனால இந்த கார் சர்வீஸ் ஸ்டேஷன்ல உங்க வண்டிக்கு சர்வீஸ் பண்ணாங்கன்னா, அந்த பொருட்கள் மாற்றப்பட்டிருக்குன்னா மாற்றப்பட்ட பொருட்களை வாங்கி வாருங்க, கொண்டாந்து இரும்புகள்ல போடுங்க. ஒரு 100 ரூபா கிடைக்கும். காசு தானுங்க. எல்லாரும் எதுக்கு கஷ்டப்படுறாங்க? காசுக்கு தான் கஷ்டப்படுறாங்க. யாரும் வானத்துல இருந்து வரல காசு. ஒன்னா இரும்புகள்ல போடுங்க, 100 ரூபாய் வரும். இன்னும் சொல்ல போனா அந்த பொருளை நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஏன்னா அந்த பொருள் மறுபடியும் ஓடும் வண்டியில. நான் தொடச்சு கிடைச்சி கிளியரா வச்சிருக்கேன். அந்த பொருளை மறுபடியும் எடுத்து மாட்டிக்குவேன். ஓகேயா? காசு இருக்கப்ப டயர் வாங்கி வைப்பேன். காசு எக்ஸஸா இருக்குன்னா டயர் வாங்கி வைப்பேன். இன்னொரு 10,000 கிலோமீட்டர் ஓடக்குள்ளேயே டயர் வாங்கிட்டு எப்போ ஒன்றும் வாங்கி மாட்டிப்பேன். ஏன்னா டயர் தானே ரேட்டு ஏறுது. வீடுதான் இருக்கு, இடம் தான் இருக்கு, வச்சுக்க வேண்டியதான் வாங்கி. டயர் என்னைக்கு இருந்தாலும் மாத்திரணும். அதனால இதுல எல்லாம் கவனம் செலுத்துங்க. வண்டி அலைன்மெண்ட் நல்லா பாருங்க, நல்லா அலைன்மெண்ட் பாருங்க. 5,000 கிலோமீட்டர் ஓட்ட அலைன்மெண்ட் பாருங்க. பிரேக் எல்லாம் கரெக்டா செக் பண்ணுங்க. கம்பெனிக்காரங்க சொன்னதுனால நீங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அன்னைக்கு போகலாம் அந்த வண்டி வெளில ஓட தானே போகுது. எப்படி இருந்தாலும் நம்ம தேவைக்கு தானே யூஸ் பண்ணணும். அதனால கார் வாங்குறதே அழிமானம் தான், அதுல மாற்றமே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர் இருந்தாண்ட கார் அப்படியே வட்டிக்க முடியாது. வட்டிக்கால்
நான் சொல்றேன், ஒரு இந்த வண்டி எடுத்து ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்கேன். 15 லட்சம் ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்கேன். கரெக்டு தானே கணக்கு? 1.5 லட்சம் கிலோமீட்டர் தம்பி, 15 லட்சம் ரூபாய் டீசல் ஆவரேஜ். இதுவோ மெயின்டெனன்ஸ் 10,000 போடுங்க, 15 சர்வீஸ், 15 × 10 எவ்வளவு? 15 × 10 1500. 1.5 லட்சம் ரூபாய், 10,000 ரூபாய், 10,000, 1.5 லட்சம். இது ஒரு 15, 16. இது போக டயரு 4, 5, 13, 15, 5 வாட்டி வாங்கி போட்டிருக்கேன். 30,000 கிலோமீட்டர் மேல ஓட்ட மாட்டேன், அது சரியா வராது. அதை கணக்கு பண்ணிக்கிட்டுங்க. இப்படி பார்த்தா ஒரு 20 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் அந்த காரில் விட்டுருப்பேன். இது போய் இஎம்ஐ கட்டின வட்டி 25 லட்சம் ரூபாய். ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டி ஒரு வீடு வாங்கியிருந்தாலும் சொந்த வீடு ஒன்று ஆக்கலாம். வாடகை வரும்ல ஜம்முன்னு, அது ப்ராஃபிட். ஒரு இடம் வாங்கி போடு, அது ப்ராஃபிட். கோல்டு வாங்கி சேரும், அது ப்ராஃபிட். இதெல்லாம் போய் சம்மந்தம் இல்லாம வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு அவங்க ஏமாத்திக்கிட்டு அவங்கள்ட்ட எது கேட்கறது இல்லை. பணக்கார தோரணை கேட்டா நம்மள இழிவா நினைச்சிருவானா. நானும் பில்லை கொண்டா, பேனா கொடு, என்ன மாத்தின, அப்படியே டிக் பண்றது உட்காந்து. என் பில்லை டேலி பண்றதுல அவங்க படாதப்பட்டு விட்டுருவாங்க. ஆனா ஒரு கஸ்டமர் இப்படி இருந்தா அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. என்னைய மத்தவன் பாக்குறோம்னா காட்டுற மாதிரி பில்லு கட்டிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பான். ஏன்னா பில்லை சொல்றதுக்கு தான் எங்க வேலை பாக்குறேன். சர்வீஸ் அட்வைசர், சர்வீஸ் மேனேஜர், அப்புறம் ஜிஎம், ஏஜிஎம், எவ்வளவு இது சொல்லுவாங்க தெரியுங்களா? நீங்க எதுவா இருந்தாலும் கேளுங்க. உங்ககிட்ட காசு 100 ரூபா பொருளா இருந்தாலும் கேளுங்க. பில்லெல்லாம் டேலி பண்ணது பிறகு கம்மி பண்ண சொல்லுவாங்க, கம்மி பண்ணுவாங்க. பில்லு டேலியா கட்ட போறோம்ல, 17,000 பில்லு, இங்க பாரு 17,000 கட்ட மாட்டேன், 10,000 தான் கட்டுவோம். சார் அவ்வளவுலாம் குறைக்க மாட்டோம், 15,000 கட்டுங்க அப்படிம்பாங்க, குறைப்பாங்க. காரணம் அதுல அவங்க அவ்வளவு டெஸ்ட் இருக்கு. உங்க ஒத்த வண்டியை நம்பி எல்லாம் கம்பெனி இல்ல. நீங்க எல்லாம் இன்னொருத்தர் சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஏமாளியாக நீங்கள் இருக்காதீர்கள். நன்றி.